ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. வாட்ஸ்அப்லேயும் சரி, சார் என்ன புக்ஸு சார் வாங்குறது, நான் குரூப் 4க்கு வந்து படிக்கணும், ஆனால் நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் சார், நான் இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்கேன். ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து தேவை, என்னென்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக வாங்கணும், எல்லா புக்ஸுமே வாங்கணுமா, ஸ்கூல் புக் வாங்கணுங்கிறாங்க, எல்லாமே வாங்கணுமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்ஸுமே வந்து வாங்கணுமா, இல்லை என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து இல்லை, நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன வாங்கணும், சிலபஸ்லாம் வேற இப்போ போன இதில் வந்து நியூவாக வந்து மாற்றிருக்காங்க, அது போக கொஷின்ஸ்லாம் வேற இப்படி டஃப்பாக கேட்டிருக்காங்க, என்ன புக்ஸ் வந்து வாங்கினா நம்ம அடுத்து வரப்போகிற குரூப் 4க்கு நம்ம நல்லபடியாக தயாராகி நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ உங்களுடைய எல்லா புக்ஸு சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரியான உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நாங்கள் போட போட உடனே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், சரிங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 பார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம்ப்பா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன நீடட் புக், சரிங்களா? நீடட் புக் அப்படின்னா தேவையுள்ள புத்தகங்கள். நல்லா இந்த வரியை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? நான் வந்து சும்மா அந்த 2 கொஸ்டின் வந்து இந்த புக்கில் இருந்துச்சு வந்துச்சு அப்படிங்கிறக்காக அந்த புக்கை போய் வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது கிடையாது, ஓகேவா? ஸோ அது வந்து வேஸ்ட்டு, ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ புக்கு வாங்கி அடுக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, சரிங்களா? அதில் எத்தனை புக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை புத்தகத்தை வந்து நீங்கள் முழுமையாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? 10 புக்கு இருந்தாலும் அந்த 10 புக்கை யார் முழுசாக படிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும், சரிங்களா? நான் 50 புக்கு என்கிட்ட எல்லா புக்குமே, ஒரு சில பேர் இருப்பாங்க என்கிட்ட எல்லா புக்குமே இருக்குது, தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ஜிஎஸ் நியூ புக்கு, ஜிஎஸ்ல ஓல்டு புக்கு, அதில் பழைய புக்கெலாம் இருந்துச்சு முன்னாடி. ஸோ அந்த புக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க வீட்டில் அடுக்கி. ஆனால் எதையுமே வந்து கரெக்டாக படிச்சிருக்க மாட்டாங்க, எதையுமே ப்ராப்பராக முடிச்சிருக்க மாட்டாங்க. பல கன்ஃபியூஷனில் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ புக்கையும் பார்த்துக்கிட்டு, ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, அந்த புக்கை பார்க்கும்போதே நம்மளுக்கு தலை சுற்றிடும், ஐயோ இவ்வளோ புக் இருக்கா அப்படின்னு. அப்படிங்கிறபோது நம்மளோட செலெக்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே தெளிவாக இருக்கணும், சரிங்களா? ஒரு புத்தகம் அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதை கரெக்டாக வந்து தேர்ந்தெடுக்கணும். சும்மா நம்ம வதன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அது இடத்த அடைச்சிட்டு இருக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து அதை வேஸ்ட்டு தான் பண்ணுறீங்க. ஒருவேளை அந்த புத்தகம் வந்து வேற யாராவது தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வாங்கி சும்மா வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம என்னென்ன படிக்க தேவையோ முக்கியமோ அதை பற்றி மட்டும்தான் இங்கே பேச போகிறோம், சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நீடட் புக்ஸ் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த நீடட் புக்ஸ்லயே எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது கொஞ்சம் இதெல்லாம் கூட நீங்கள் பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம்ப்பா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக புக்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியும் வந்து நான் பிரித்து சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 டாபிக் தான் இங்கே பொறுத்த வரைக்கும், தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ், ஓகேவா? ஸோ இந்த 3 டாப்பிக்கை மெயினாக வச்சு தான் நான் புக்ஸை வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். இதை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்குள்ள பல டவுட் வரும். சார் என்ன சார் இந்த புக்கு மட்டும்தானா, வேற புக்கு எதுவும் வேணாமா, அந்த புக்கு வேணுமே, இந்த புக்கு, அது எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஃபுல்லாக, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறத வச்சுட்டு என்ன இது இவ்வளோதான் சொல்கிறாரு, இது எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா யார் ஒருத்தர் எடுத்த காரியத்தை முழுமையாக செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயத்துல இருந்து அவங்களுக்கான பலன், அவங்களுக்கான ரிசல்ட், அவங்களுக்கான கெயின் அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும், இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்ல, எந்த ஒரு செயலை நீங்க செஞ்சாலும் அதை முழுமையா செஞ்சு பழகுங்க, சரிங்களா? அது வந்து உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சரிங்களா? உங்க மைண்டுக்கு வந்து அதை வந்து ஒரு பழக்கமா மாற்றும். நீங்க வந்து சும்மா சிம்பிளா நினைக்கிறீங்க, ஒரு வீடியோ வந்து நீங்க பாதி பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது இந்த வீடியோ சார்ந்து உங்களை சார்ந்துங்கிறத விட உங்களோட மைண்டுக்கே வந்து நம்மளால எதையுமே ஃபுல்லா முடிக்க முடியாது, நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியாது, நம்மளால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப உங்க மைண்டுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சரிங்களா? இதுதான் உண்மை, ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்த ஃபுல்லா முடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சார் ஃபுல்லா முடிச்சிட்டோம் நம்ம, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க நாளைக்கு ஒரு லெசன் எடுத்து உட்காரும்போது அது 15 பக்கமோ 20 பக்கமோ அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க வருவீங்க, சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். சாதாரணமாக நீங்கள் நினைப்பீங்க, ஓகேவா? என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னு செஞ்சு பாருங்க, உங்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது தெரியும், சரிங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து நீடட் புக்ஸில் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னன்னா
தமிழ் புக். ஓகேவா? தமிழ் புக்க பொறுத்தவரைக்கும் 6th to 12ல தமிழ் நியூ புக். ஓகேவாப்பா? அது மட்டும் வந்து நீங்க வாங்குனா போதும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. அதாவது இது வந்து சார் அவ்வளோ அமௌண்ட் இல்லைங்கிறவங்க இருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கு. கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. இது எல்லாமே தேவையான புக்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நியூ புக் நீங்க வாங்கிக்கோங்க. சார் அப்போ ஓல்டு புக் சார், சிறப்பு தமிழ் சார், என்ன சார் நியூ புக் மட்டும் சொல்றீங்க? கொஸ்டின் இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓலைச்சுவடியிலேருந்துலாம் வந்துகிட்டு இருக்கான். நீங்க போய் நியூ புக் மட்டும் வாங்குங்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஓலைச்சுவடியிலேருந்து தான் வந்துகிட்டு இருக்குங்கிறதுக்காக நம்ம ஓலைச்சுவடிலாம் போய் வாங்க முடியுமா? சொல்லுங்க. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாரி தான். எல்லாத்தையும் வாங்குறது முக்கியம் இல்ல. அவ்வளத்தையும் வந்து நம்ம படிக்கணும். அத நம்ம ஸ்டோரேஜா ஏத்தணும். ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் வர்றதுக்காக ஒரு ரூ. 200 ரூ. 300 குடுத்து நீங்க ஒரு புக்ஸ வாங்குற நிலைமைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? வாங்க முடிஞ்சவங்க, அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க நீங்க வாங்கலாம். ஓகேவா? ஆனா மத்தவங்களுக்கு இது தேவை கிடையாது. தமிழ் ஓல்டு புக்கோ, சிறப்பு தமிழோ, இல்ல மத்த புத்தகங்களோ உங்களுக்கு தேவை இல்லை. சரிங்களா? அதுலலாம் இருந்து சிலபஸ் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கவர் ஆகும். அதாவது இப்ப தமிழ பொறுத்தவரைக்கும், அவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, அத எவ்வளோ ஆழமா போறீங்கங்கிறத பார்க்குறாங்க. சரிங்களா? எத்தன புக்ஸ்ல நீங்க படிக்கிறீங்கங்கிறத பார்க்கல. ஒரு டாபிக் இலக்கண டாபிக்ன்னு எடுத்தோம்னா, இப்ப கேள்வியே எப்படி வந்திருக்கு? அவங்க குடுத்த டாபிக் வந்து கரெக்ட் தான். ஆனா கொஸ்டின்ஸ் வந்து எங்கேயோ இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா அதே லைன்ல ரொம்ப டீப்பா போய் கேட்டிருக்காங்க. அப்ப அப்படிங்கிறம்போது நம்ம ஒரு டாபிக்க எடுத்தோம் அப்படின்னா, அந்த டாபிக்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்கணும். டீப்பா படிக்கணுமே தவிர, நெறைய புக்ஸ் வந்து படிக்கணும். அதிக புக்ஸ் வந்து படிக்கணுங்கிறது கிடையாது. இத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் நியூ புக்ல நம்மளுக்கு முக்காவாசி சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? இது போக ஓல்டு புக், சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் நம்மளோட சேனல்ல நம்ம இலக்கணம் வீடியோஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம நடத்துறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் வந்து நம்ம குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து குடுக்குறோம். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து அது சம்மந்தமா எடுத்து வச்சிருக்கோம். ஒரு டாபிக் இப்ப அகரவரிசைன்னு இருக்குன்னா, அதுல என்னென்ன கேள்விகள் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? அது எல்லாமே வந்து நம்ம போக போக ஒண்ணொன்னா வந்து உங்களுக்கு வந்து குடுப்போம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது வந்து நம்ம அகாடமி மட்டும் நம்ம யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு குடுக்குறதுக்கு ஏகப்பட்ட அகாடமிஸ் இருக்கு. ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு. நீங்க தேடுனா போதும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல தேடுனா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இப்படி போய் எல்லாத்துக்குமே போய் காச போட்டு வீணாக்காதீங்க. நம்ம வந்து அவ்வளோ வந்து வசதியான ஒரு நிலைமையில இருந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து படிக்க வரல. சரியா? நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்குள்ள படிக்க வரல. நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய சுமைகள், நம்மளுடைய வலிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால இவ்வளோலாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால நியூ புக் மட்டும் போதும். நீங்க நியூ புக்க இந்த 7 புக்குப்பா 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த புக்க முதல்ல நீங்க தெளிவா முடிங்க. இது போதும். இதுல எந்த கேள்வி வந்தாலும் நீங்க அடிக்கணும். இந்த 7 புக்ல எங்கேருந்து கொஸ்டின் வந்தாலும் நீங்க அடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அந்த டார்கெட்டுக்கு வாங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது போக நம்மளுக்கு ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், அவுட் சோர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகள் சரிங்களா? ஸோ ஒரு 5 கேள்வி, 10 கேள்வி இந்த மாதிரி வர்றது தான். இதெல்லாம் வந்து நம்ம கேதர் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம சேனல்ல நம்ம எடுத்து குடுக்குறோம் உங்களுக்கு. இன்னமும் எடுத்து குடுப்போம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம மொத்தமா குடுத்துட்டோம் அப்டின்னா, நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. என்னடா இவ்ளோ இருக்கே அப்டின்னு. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு சிலைய ரெடி பண்ணணும் அப்டின்னா, எடுத்தோனே ஒரே அடி அடிச்சோனே அது வந்து சிலையா வந்துராது. சரிங்களா? ஒரு கல்ல வந்து ஒரு சிலையா உருவாக்கணும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல உருவாக்க முடியுமா? கிடையாது. நீங்க போய் பாருங்க. அந்த காலத்துல ஒரே நாள்லலாம் ஒரு கல்ல வந்து நம்மளால செதுக்கி ஒரு சிலையா உருவாக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா எந்த பார்ட்ட ஃபர்ஸ்ட்டு செதுக்கணும், எந்த சைடு ஃபர்ஸ்ட்டு வந்து கொண்டு வரணும். இந்த மாரி பிளான் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? எடுத்தோனே எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி போட்டுட்டு அடிச்சோம்னா, அது வந்து 2ஆ உடைஞ்சு போயிரும். சரிங்களா? இதுதான் வந்து உண்மை. இத வந்து நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிறணும். அதுக்காக தான் நம்ம சேனல்ல வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கேட்குறீங்க நெறையா. சார் இது குடுங்க, நோட்ஸ் குடுங்க, அது குடுங்க. நம்ம எல்லாமே குடுப்போம். நம்ம எதுவுமே குடுக்கலன்னு சொல்லல. ஆனால் ஒன் பை ஒன்னா தான் நம்ம குடுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமா குடுத்துட்டோம்னா, நீங்க ஒரு சில பேர் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இது புரியுது. டக்குன்னு அப்சர்வ் ஆயிக்கிறீங்க. ஆனா நெறைய பேர் இங்க ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து குடுத்துட்டோம்னா, அப்ப இவங்க என்ன படிக்கணும்? நம்மளுக்கு புக்கையும் குடுக்குறாங்க, கிளாஸும் குடுக்குறாங்க, ஒன்லைனரும் குடுக்குறாங்க. எல்லாமே வருதே. இதுல எத படிக்கணும்? எத விடணுங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல அவங்க ஆயிருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு புக்கு தான் எல்லாமேங்க. ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எந்த சாமிய கும்பிடுறீங்க? பிள்ளையார கும்பிடுவோம்.
சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது ரிலிஜியனா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இடத்துக்கு ஒரு புண்ணிய தலத்துக்கு வந்து போறோம் அப்படிங்கிறம்போது, அங்கே போனோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப முஸ்லீமா இருக்காங்க அப்படின்னா, அவங்க மசூதிக்கு போம்போது கால் கழுவிட்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன், உள்ள போம்போதே. ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயங்கள். இப்படி ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்றீங்க பார்த்தீங்களா? முதல்ல நம்ம அதுதான் வந்து புக்கு. இங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புக்கு தான். இத தாண்டி நீங்க அவுட் சோர்ஸா இருக்கட்டும், ஓல்டு புக்கா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் புக்கா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புக்ஸு தான். சரிங்களா? ஸோ இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த டாபிக் போலாம். அடுத்தது மேக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வந்து சஜஷன் தான். ஓகேவா? இது வந்து கம்பல்சரின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இது உங்களுடைய சஜஷன். சரிங்களா? இல்லன்னா இதே மாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு, அகாடமிஸ் இருக்கு. நெறைய சம்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. டாபிக் வைஸா அவங்களே பிரிச்சு டீச் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்ப நம்மளே வந்து உங்களுக்கு டாபிக் வைஸா உங்களுக்கு குடுக்குறோம். சரிங்களா? இப்ப டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இன்னும் நம்ம நெறைய வந்து பார்க்க போறோம். இத திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிவிஷனும் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்குறது தான் ஃபைனல்னு கிடையாது. கிட்டத்தட்ட டைம் அண்ட் ஒர்க்ன்னு இப்ப நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோமா, இதே மாரி நம்ம எக்ஸாம்க்குள்ள ஒரு 5 வாட்டியாவது இத ரிவிஷன் பண்ணிருவோம். திரும்ப 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 நம்ம ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் பண்ண வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கிறனால, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் டாபிக் வைஸா இருக்கிற மாரி. சரிங்களா? மேத்ஸ் இந்த குரூப் 4க்கு படிக்கிற மாரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே. ஏதாவது ஸ்டாண்டர்ட்னா, சார் 6த் டூ 12த் ஸ்டாண்டர்டான்னு கேட்கக்கூடாது. நான் பிரைவேட்டா சொல்றேன். அகாடமி சார்ந்து புக்ஸ் போட்டிருப்பாங்க தெரியுமா? வெளியில பப்ளிகேஷன் சார்ந்து போட்டிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி புக்ஸ் ஏதாவது வந்து ஒரு டாபிக் வைஸா உள்ள புக்ஸ் ஒரு ஒரு பிராக்டிஸ்க்காக வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில இருக்க சம்ஸ போட்டு பார்க்கறதுக்காக நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. கிளாஸஸ பொறுத்தவரைக்கும் வீடியோஸ் வரும். நீங்க அதில பார்த்து நீங்க கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மத்தபடி 6த் டூ 10த் மேத்ஸ் புக்லாம் நீங்க எடுத்து அதில டாபிக் எங்கெங்க இருக்கு, சம் எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க எடுத்து பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. அதான் நான் சொல்றேன்ல, நம்ம பண்ற விஷயங்கள் வந்து தெளிவா பிளான் பண்ணி கரெக்ட்டா எது தேவையோ அத மட்டும் பண்ணணும். அப்படி பண்ணா ஜெயிச்சுருவோம். இங்க நெறைய பேர் தோக்குறதுக்கு காரணமே தேவையில்லாத விஷயங்கள திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அது ஃபெயிலியர வந்து குடுக்கும். சரிங்களா? ஸோ அதே மாரி அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் 6த், 10த் வரைக்கும் சோசியல் சயன்ஸ் புக் 6த்ல இருந்து 10த் வரைக்கும். சரிங்களா? இதுல உங்களுக்கு சோசியலும் வந்துரும். ஜிஎஸும் வந்து கவர் ஆயிரும். சயன்ஸும் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? இந்த புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 11த், 12த்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி வேணாம். ஏன்னா 10த் ஜியோகிராஃபியோட நம்மளுக்கு போதும். 11த், 12த்ல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த 3 புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் உங்களுக்கு நீடட் புக், நெசசரியான புக். கண்டிப்பா இது இருக்கணும் அப்படிங்கிற புக்ஸ் வந்து இதுதான். என்ன நீங்க படிக்கிறதுக்கு தேவையான மொத்த முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? ஒரு 80% மார்க் வந்து கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஓகேவா? ஸோ இத தாண்டி தான் நம்ம வெளியில வந்து போக வேண்டியது இருக்கும். அது வந்து நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம சேனல்லயே வந்து நெறைய இது எடுத்து குடுக்குறோம். இது போக நெறைய அகாடமிஸ், நெறைய யூடியூப் சேனல் இருக்கும். அந்த டாபிக்க போய் நீங்க டைப் பண்ணா போதும்பா. ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் வரும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். சரியா? இல்லன்னா என்ட்ட கேளுங்க. உங்களுக்கு இந்த மாரி தமிழ் ஓல்டு புக் வேணுமா? இந்த மாரி சிறப்பு தமிழ் புக் வேணுமா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்ட்ட இருக்கு. நம்ம ஒரு தனி டெலகிராம் சேனலே வச்சிருக்கோம். மெட்டீரியலுக்கு ஒரு தனி டெலகிராம் சேனலே வச்சிருக்கோம். அதுல போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க் கூட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா, அதுல 6த்லருந்து 12த் வரைக்கும் தமிழ் புக்கு, உங்களுக்கு சோசியல் புக் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஜிஎஸ்ல வந்து 11த், 12த்ல வந்து அதே மாரி தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். சிறப்பு தமிழ் புக் இருக்கும், ஓல்டு புக் இருக்கும், தமிழ் நியூ புக் இருக்கும். எல்லா புக்குமே வந்து அதுல போட்டு வச்சிருப்போம் பிடிஎஃப். ஓகேவா? ஸோ அதுலருந்து நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது, இது எல்லாமே வந்து நீங்க வாங்க வேண்டியது. ஓகேவா? இது முக்கியமா வாங்க வேண்டியது. இது வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்னா, உங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கு. நீங்க அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்டின்னா, இத வாங்கிக்கோங்க. சரிங்களா? இத வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது போதும். இது போக எக்ஸ்ட்ராவா உள்ளதெல்லாம் இந்த மாரி நீங்க வெளியில இருந்து நம்ம சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். போதும். அவ்வளோதான் வந்து தேவையானது. ஓகேவா? இப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் புக் லிஸ்ட்டுக்கு வருவோம். சரிங்களா? சார் இப்ப என்னால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது சார். நான் வந்து கொஞ்சம் பிடிஎஃப்லயும் பார்த்து படிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் வந்து புக்ஸ் வந்து முக்கியமான புக்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் ஒரு சில இது வந்து நான் பிடிஎஃப் வச்சு நான் படிச்சுக்கிறேன் சார். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட சிச்சுவேஷனுக்கு நான் இப்போதைக்கு ஒரு 4000, 3000, 4000லாம் நான் செலவு பண்ணி, ஸ்பெண்ட் பண்ணி என்னால இவ்வளோ புக்ஸ் வந்து வாங்க முடியாதுங்கிறவங்க, இந்த ஒரு லிஸ்ட்ட வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு லிஸ்ட். ஓகேவா? ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன புக்ஸ் வாங்கணும்னா, 9த், 10த் தமிழ் நியூ புக். ஓகேவா? ஏன் சார் 9த், 10த் ஸ்பெசிஃபிக்கானா 9த், 10த்ல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த 10த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? அதனால
தமிழ் நியூ புக்க பொறுத்தவரைக்கும் 9த், 10த் கம்பல்சரி கிடைச்சுச்சுன்னா, இப்ப யாராவது படிச்ச புக்கா இருந்தாலும் சரி, இல்ல புது புக்கா கிடைச்சாலும் சரி, மேக்ஸிமம் சொல்றேன். அதுவும் வாங்க முடியாம சூழ்நிலை இருக்கிறவங்க பரவால்ல. நீங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பில்ல. சப்போஸ் கிடைச்சுச்சுன்னா, யார்ட்டயா ஃப்ரெண்டுட்ட கேட்டோ, எப்படியோ உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? கிடைச்சுச்சுன்னா அத வாங்கி வச்சு நீங்க படிக்கலாம். ஓகேவா? இல்ல புதுசா வந்து நான் காசு குடுத்து வாங்க முடியும் சார். ஒரு ரூ. 150 ரூ. 200 வருது. நான் வந்து பே பண்ணி வாங்கி படிச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த 9த், 10த் தமிழ் புக் மட்டும் வாங்கிக்கோங்க. போதும். ஓகேவா? அடுத்து மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோஸ் வந்து குடுக்குறோம். அத பாருங்க. டெலகிராம் சேனல்ல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து குடுக்குறோம். அத பாருங்க. இப்ப இன்னொன்னு நம்ம தனியா ஒரு டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ண போறோம். மேக்ஸுக்குன்னு நம்ம தனியா வந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸா அதுல வந்து நம்ம வீடியோஸ் வந்து கரெக்ட்டா அப்லோட் பண்ணி, அதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் வந்து குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து எல்லாமே மொத்தமா போடுறதுனால, ஒரு சில பேத்துக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேக்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு டெலகிராம் சேனல பிரிச்சு, ஸோ அதில வந்து இப்ப டைம் அண்ட் ஒர்க்கா? டைம் அண்ட் ஒர்க்குங்கிற ஒரு டாபிக்னா, அது கீழ அதுக்கான வீடியோஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து அதுக்கான கொஸ்டின், பிராக்டிஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப்பா? எல்சிஎம், ஹெச்சிஎஃப்க்கான எல்லா வீடியோஸும். அதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி வந்து நம்ம குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். மெயின் சேனலோட லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ அதில வந்து நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள ஜாயின் பண்ணி இருங்க. நான் உங்களுக்கு அதில வந்து அப்டேட் பண்றேன். சரிங்களா? நான் திரும்ப இன்னொரு வீடியோல வந்து நான் அப்டேட் பண்றேன். நான் தனித்தனியா இந்த மாரி சேனல் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கேன். ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம். கரெக்ட்டா வந்து ஒரு ஆர்டரா இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு அது தனி வீடியோல வந்து வரேன். ஸோ அத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி மத்த சேனல்ஸ் நம்ம சேனல் மட்டும் தான் பார்க்கணும்னு நம்ம எப்பயுமே சொல்ல போறது கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க படிச்சா போதும். நீங்க போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சு, நீங்க நல்லபடியா வேலைக்கு போயிட்டா போதும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளே தவிர, நீங்க நம்மள்ட்ட மட்டும் தான் படிக்கணும். நீங்க நம்ம வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமோ, எந்த ஒரு விதமான ஒரு இதுவுமே வந்து இங்க கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ நம்ம வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு வெல் விஷரா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சரியான ஒரு பாதைய காட்டக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோல். சரிங்களா? ஸோ அதனால நம்ம இப்ப வரைக்கும் அப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து அது நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க இந்த மாரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேத்ஸ்க்கு போய் நீங்க மெட்டீரியல் வாங்க முடியல அப்படின்னா, இருந்தாலும் சின்னதா ஒரு ஸ்டாண்டர்ட் புக் நீங்க மேத்ஸ்க்காக மட்டும் வாங்கிக்கிட்டா நல்லது. இப்போ உங்கள்ட்ட வேற எந்த புக்ஸுமே இல்லைனாலும், மேத்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கிற மாரி டாபிக் வைஸா டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, புரொப்போர்ஷன், ஆவரேஜ் இப்படி டாபிக் வைஸா இருக்கிற மாரி ஒரு சின்ன புக் ஏதாவது கிடைச்சா, ஒரு ரூ. 300 ரூ. 400 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி கிடைச்சுச்சுன்னா வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்ததா ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் 10த் ஸ்டாண்டர்ட்ல சோசியல் சயன்ஸ் புக் போதும். ஓகேவா? அதுல உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாமே வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. நான் இதே வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சோசியல் சயன்ஸ பொறுத்தவரைக்கும், ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10த் சோசியல் சயன்ஸ் புக்கு தான் வந்து கடவுள் மாரி. சரிங்களா? அதுதான் எல்லாமே. அந்த புக்கோட தான் நீங்க தூங்கணும், சாப்பிடணும், எந்திரிக்கணும், நடக்கணும், எல்லாமே வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த புக்க வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? 10த் சோசியல் சயன்ஸ் புக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு புக். ஓகேவா? ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11த், 12த் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதுல எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஓகேவா? இந்த 3 ஸ்டாண்டர்டும் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப 10த்ல ஒரு புக்கு, அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 11த், 12த்தா அப்ப 2, 2, 2 6 புக்கு. மொத்தம் 7 புக்கு. சரிங்களா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த 7 புக்கு நீங்க வாங்குற மாரி இருக்கும். சரிங்களா? வாங்குனீங்கன்னா, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முடிஞ்சா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் தமிழ பொறுத்தவரைக்கும் ஒரு 2 புக்கு. ஓகேவா? ஸோ அப்ப மொத்தம் எத்தன வருது? ஒரு 10 புக்ஸ். சரிங்களா? நீங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, இந்த 10 புக் நான் அதான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? எல்லா புக்ஸையும் வாங்கி அடுக்கி வைக்காம, இந்த 10 புக்க வாங்கி, இந்த 10 புக்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 10 புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட உங்கள்ட்ட இருந்து தப்பக்கூடாது. சரிங்களா? அதுதாங்க ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாத்தையும் இத வாங்கணும், அத வாங்கணும், அவங்கள்ட்ட இந்த புக்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கும். படிச்சீங்களா? அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோம்? அதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்? எவ்வளோ நம்மளால உள்ள ஸ்டோர் பண்ண முடியும்? ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல வந்து குடுக்குறேன். சரிங்களா? நம்மளோட சேனல்ல குடுக்குறேன். கீழ லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ, இந்த லிஸ்ட் படி நீங்க வாங்கி வச்சு படிங்க. கரெக்ட்டா இருக்கும். ஸோ, ரொம்ப அதிக புக்ஸ் வாங்கி நேரத்த வீணடிக்காதீங்க. காச வீணடிக்காதீங்க. நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ, அது இந்த புக்ஸ்ல இருந்து மட்டும் கிடைக்கும். போதும். தாராளமா கிடைக்கும். அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்மனால ஈஸியா இந்த புக்ஸ்ல இருந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுவே நம்மளுக்கு போதுமானது. ஓகேவா? நம்மளோட வழியில படிச்சீங்க அப்படின்னா, நம்மளோட இது என்ன எப்பயுமே நெறையா அப்படியே
எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணிட்டு போறதில்ல. ஒண்ணு படிச்சாலும் அது ஆழமா என்ன ஏதுங்கிறத டெப்த்தா தெரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? இனிமே வந்து நம்ம அப்படி படிச்சா மட்டும் தான் வருங்காலத்தில குரூப் 4 டிஎன்பிஎஸ்சில எந்த எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்மளுக்கு எக்ஸாம்பிளா வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது எக்ஸ்ட்ரா டாபிக் இதெல்லாம் வந்து நெறைய இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். சோர்ஸ் இன்னைக்கு எவ்வளவோ இருக்குங்க. இன்னைக்கு வந்து ChatGPT வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு. சரிங்களா? நம்மளுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வேணாலும் நம்ம சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா, முக்கியமான எது தேவையோ அத மட்டும் புக்ஸா வாங்கிக்கோங்க. சும்மா ஒரு 2 கேள்வி வருது, 3 கேள்வி அதுலருந்து வந்திருக்குங்கிறதுக்காகலாம் போய் ரூ. 500 ரூ. 600 செலவழிச்சு புக்ஸ வாங்காதீங்க. சரிங்களா? ஸோ என்ன நம்மளுக்கு முக்கியமான புக்ஸ் என்ன நம்மள்ட்ட கையில இருக்கோ, அத வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி, அத நல்லா யூஸ் பண்ணி, அதுலருந்து 1 மார்க் கூட நம்ம போகாம எப்படி எடுக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் எய்மா வைங்க. சரிங்களாப்பா? சரி ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து பிரயோஜனமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்மளோட ஸ்டூடண்ட்ஸும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. சரிங்களாப்பா? ஸோ நான் கீழ வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல் மெயின் சேனலோட லிங்க் வந்து குடுக்குறேன். ஸோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் வரும். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அங்கே குடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலகிராம் சேனலுடைய மெட்டீரியல் குரூப் வந்து அனுப்புறேன். சரிங்களா? டிகே மெட்டீரியல் குரூப்ன்னு இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த புக்ஸுக்கான பிடிஎஃப்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அதுல ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கு. நாங்க இப்ப நியூ வெர்ஷன் இந்த வருஷம் சரிங்களா 2024ஓட நியூ வெர்ஷன் புக்ஸ் வந்து அப்லோட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அது நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள அப்லோட் பண்ணிருவோம். இப்போதைக்கு நீங்க அதுல ஜாயின் பண்ணி இருங்க. உங்களுக்கான புக்ஸ் வந்து அதுல அப்லோட் ஆயிரும். சரிங்களா? ஆல்ரெடி ஓல்டு புக் இருக்கு. நம்ம போன இதுவரைக்கும் படிச்ச சிலபஸ் புக் வந்து இருக்கு. அவ்வளவா பெரிய மாற்றங்கள்லாம் இல்ல. இருந்தாலும் புதுசா நம்ம வச்சுக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து உள்ள குடுக்கல. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ அப்புறம் வீடியோ வந்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன புக்ஸ் வச்சிருக்கீங்க? உங்கள்ட்ட என்னென்ன புக்ஸ் இருக்கு? அத வச்சு நீங்க எப்படி படிக்கிறீங்க? இதே மாரி நீங்க நெறையா புக்ஸ் வச்சு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். நம்ம சொன்னத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ அதிகமா புக்ஸ் வாங்கி அடுக்கி வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. 4, 5 புக் இருந்தாலும் அத எவ்வளோ ஆழமா படிச்சு, அதுலருந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கோங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஓகேப்பா. நன்றி. நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.